விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தருமபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் சாலையோரத்தில் இருந்த கோயிலுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதேபோன்று கிருஷ்ணகிரி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் புகழ்பெற்ற சாமித்தோப்பு கோயில் ரத வீதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் ரதவீதியைச் சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை நீடிப்பதால் வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்து விடுமோ என்ற அச்சத்தில் அப்பகுதி மக்கள் இருக்கிறார்கள். பருவமழையால் குழித்துறை வழியாக பாயும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோதையாறு, பரளியாறு உள்ளிட்ட ஆறுகளிலிருந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தடுப்பணை பகுதியில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்குவதை தடுக்க குழித்துறை நகராட்சி நிர்வாகம் தடுப்புகளை அமைத்து தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் பலத்த மழையால் நெல்லையில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. சேர்வலாறு அணை கடந்த 9 நாட்களில் 56 அடி உயர்ந்து 118.34 அடியையும், பாபநாசம் அணை 47 அடி உயர்ந்து 96.2 அடியையும் எட்டியுள்ளது. தென்காசியில் கடும் கோடை வெப்பத்தால் வறண்டு கிடந்த ராமநதி அணை தற்போது பெய்து வரும் பருவமழையால் வேகமாக நிரம்பி வருகிறது. 84 அடி உயரம் கொண்ட இந்த அணைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் ஒரே வாரத்தில் நீர்மட்டம் 37.5 அடி உயர்ந்து தற்போது 62.5 அடியை எட்டியுள்ளது. கருமேகங்கள் சூழ பசுமை போர்த்திய காடுகளுக்கிடையே அணை நிரம்பி வரும் எழில்மிகு காட்சிகள் காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளன. சேலம் மாவட்டம் ஓமலூரில் பெய்த மழையால் தாலுகா அலுவலகத்தை தண்ணீர் சூழ்ந்தது. முறையான வடிகால் வசதி செய்யப்படாததால் மழைநீர் தேங்கியுள்ளதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். இதனால் அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நீர்வரத்து சீரானதை அடுத்து அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்கின்றனர். இதனிடையே ஐந்தருவிக்கு செல்லும் சாலையில் 2 கரடிகள் உலா வந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் இரவு நேரங்களில் எச்சரிக்கையுடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1 வாரத்துக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் எனவும், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் பலத்த காற்றோடு கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை சென்னை உட்பட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வட உள் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பையொட்டியே இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதே நேரம் அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.